அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்கள் சேவை நிகழ்ச்சி கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக ஒரு தெளிவுபடுத்தல் நிகழ்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம். சமகாலம் அரசியல் பற்றி, ஜனாதிபதி தேர்தல் பற்றி, அது பற்றிய விளக்கங்களை வழங்காமல் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நகர்த்த முடியாத ஒரு சூழல். காரணம், மக்கள் மிக அதிகமாக அதனை எதிர்பார்க்கின்றார்கள். அது பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புகின்றார்கள். தேர்தல் பற்றிய அறிவிப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான தெளிவுபடுத்தல் என்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு 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 சிந்தனை அல்லது ஒரு கருத்தை வைத்திருப்பதற்கு மக்களுக்கு முழுமையான ஒரு உரிமை இருக்கின்றது. ஒரு கட்சி சார்பாக, ஒரு வேட்பாளர் சார்பாக இந்த சமூகம் தொடர்பான ஒரு சிந்தனை வைத்திருப்பதற்கு முழுமையான உரிமை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சிந்தனை எல்லா மனிதர்களிடமும், எல்லா சமூகத்தினரிடம், இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்பதே எமது வேண்டுகோளாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அவ்வாறான சிந்தனை இல்லாத, அவ்வாறு ஒரு குறிக்கோள் இல்லாத, அவ்வாறு ஒரு கருத்து இல்லாத சமூகம் நிச்சயமாக ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாத சமூகமாக போய்விடும். ஆகவே நாடு பற்றி, அரசியல் பற்றி, தேர்தல் பற்றி, தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பற்றி, தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி, வேட்பாளர்கள் பற்றி, அதுபோல தேர்தல் பற்றியே முழுமையான ஒரு சிந்தனை, கருத்து உங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். அதற்காக இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக அவ்வாறான தெளிவுபடுத்தலை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு தெளிவுபடுத்தலுக்காக மிக முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். மிகுந்த வேலைப்பளுமிக்க இந்நாட்களில் அதிகமாக சரியான பிஸியாக இருக்கின்ற, மிகவும் வேலைப்பளுமிக்கதாக இருக்கின்ற ஒருவரை கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம் தெளிவுபடுத்தலுக்காக. இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கத்தவர், இளைப்பாறிய மின் பொறியியல் பேராசிரியர் திரு ரத்னஜீவன் ஊல் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். நன்றி. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நாங்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கின்றோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த தேர்தல் பற்றி ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் பேசிக்கொண்டிருந்த போது நிறையவே இந்த தேர்தல் திணைக்களம் என்று குறிப்பிட்டிருந்தோம். தேர்தல் ஆணைக்குழுவாக மாறிய பின்பு நீங்கள் அந்த ஆணைக்குழுவின் ஒரு அங்கத்தவர்களாக இருக்கின்றீர்கள். 3 அங்கத்தவர்களில் நீங்களும் ஒருவர். ஆகவே இந்த தேர்தல் பற்றியும், தேர்தல் திணைக்களம் ஆணைக்குழுவாக மாறிய அந்த சூழல் பற்றியும் ஒரு சிறிய விளக்கத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். தேர்தல் திணைக்களம் ஆணைக்குழுவாக மாறியது 19ஆம் சீர்திருத்தத்தின் கீழ். இது ஒருவர் தனியிருந்து செய்யாமல் 3 சுயாதீனமான அங்கத்தவர்கள், 3 பேரும் அங்கத்தவர்கள், மேல் ஒருவர் தவிசாளர், நாங்கள் சேர்ந்து எல்லாம் தீர்மானிக்கிறது. எங்களை வேலையிலிருந்து நீக்குவதென்றால் பாராளுமன்றம் மட்டும்தான் நீக்கலாம். அந்த துணிவு எங்களுக்கு இருக்கிறது. எங்களோட வாட்டில் சுயாதீனமாக தீர்மானங்களை எடுப்பதற்கு இது ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த தேர்தலை பற்றி தீர்மானிப்பதெல்லாம் எமக்குள் ஆராய்ந்து ஒரு இறுதியான முடிவுக்கு வருகின்றோம். குறிப்பாக இந்த சில விடயங்களை வெளிப்படையாக நாங்கள் பார்க்காவிட்டாலும், இந்த தேர்தல், நான் பேசுகின்ற பொதுமுறை நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முதலாக இந்த தேர்தல் திணைக்களம் என்ற ஒரு விடயம் தான் எங்களுக்கு மனதில் வந்து நிற்குது. ஆனால் இந்த தேர்தல் ஆணைக்குழு என்பது ஒரு நாட்டினுடைய மிக அடிப்படையாக, ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்று குறிப்பிடலாம். உங்களுக்கு சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆம். முந்தி தேர்தல் ஆணையாளர் இருந்தார். இப்போ இந்த திருத்தத்தின் கீழ் பழைய சட்டத்தில் எங்கே ஆணையாளர் வருகின்றதோ அதற்கு பதிலாக ஆணைக்குழு என்று வாசிக்க வேண்டும் என்ற திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கும், அதே நேரம் சரியான முடிவுகளை எடுப்பதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் அவ்வாறு எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இந்த ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டு இப்போது பிரசார பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி ஒரு தெளிவுபடுத்தலை வழங்குவதற்காகத்தான் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக தமிழ் பேசுகின்றவராக இருக்கின்ற திரு ரத்னஜீவன் ஊல் அவர்களோடு நாங்கள் பேசி இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவது எங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு வேல்யூவாக இருக்கின்றது. மக்களுக்கு அதை ஒரு பெருமதியாக வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேர்தல் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். அதை பற்றி குறிப்பிட்டு, இது 8வது ஜனாதிபதி தேர்தல். முதல் தடவையாக ஆணைக்குழுவால் நடத்தப்படுகிறது. சுயாதீனத்தை பொறுத்தவரையில் சட்டத்தில் இருக்கிறது, ஜனாதிபதியின் காலம் முடிய முதல் 1 மாதத்துக்குள்ளுக்கு முன்பு 1 மாதம் அல்லது அவருடைய கடைசி நாளுக்கு முதல் நாள் உண்டு. அப்போ ஜனாதிபதியே போய் சொல்லிவிட்டார், தன்னுடைய 8ஆம் தேதி நியமிக்கப்பட்டது, அவனுடைய 7ஆம் தேதி தான் தேர்தல் என்று. நாங்கள் இல்லை, அந்த அதிகாரம் எங்களுடையது என்று சொல்லி நாங்கள் நவம்பர் 16ஆம் தேதியை குறித்திருந்தோம். அப்போ இதிலேயே பழைய முறையில் அப்படி நடந்திருக்காது. இப்பொழுது தான் ஜனாதிபதி சொன்னதுக்கு முரணாக நாங்கள் ஒரு நாளை அமைத்திருக்கிறோம். வெவ்வேறு காரணங்களுக்காக வேண்டி
அமைத்த நாள் நவம்பர் 16ஆம் தேதி. குறிப்பிட முடியும் என்றால் குறிப்பிடுங்கள். இப்போ ஜனாதிபதி டிசம்பர் 7ஆம் தேதியை தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் சொல்லியிருந்தார், அதான் தேர்தல் என்று சொல்லி நீங்கள் நவம்பர் நீங்கள் குறிப்பிட்ட சில காரணங்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பிடக்கூடிய காரணங்களாக இருந்தால் அவற்றை குறிப்பிடலாம். என்னென்ன காரணங்களுக்காக இது நவம்பர் 16ஆம் தேதி என்று தீர்மானிக்கப்பட்டது? நாடு ஓடுற மாதிரி இல்லை, இப்போ சரியான குழப்பம், பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் குழப்பம். அப்போ தேர்தலை எவ்வளோத்துக்கு வெள்ளன்னு சொல்லி செய்து முடிக்கலாமோ அவ்வளோத்துக்கு நாட்டுக்கு நல்லது என்று நாங்கள் வைக்கக்கூடிய முதல் நாள் 16ஆம் தேதியாக அமைந்தது. ஏன்னா டாப்புகளும் தயாராக இருக்கணும், மற்றது தபால் வாக்குகளும் தயாராக இருக்கணும். அது எப்போ தயாராகும் என்று நாங்கள் யோசித்து 16ஆம் தேதி தான். அதுபோல் டிசம்பரில் சாதாரண பரீட்சையும் அதுவும் பரீட்சை வர்றபடியே அதுக்குள்ளேயும் வைக்கிறது கஷ்டம். அப்படியே டிசம்பர் 7க்கு பிறகு நாங்கள் வைத்திருக்க முடியாது சட்டத்தின்படி. ஆக கடைசி நாள் டிசம்பர் 7 இருந்தபோது நவம்பர் 16ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் நிகழ்ச்சிகளினூடாக பல தெளிவுபடுத்தல்களை வழங்கி வருகின்றோம். அதுபோல் நிறைய அரசியல் நிகழ்ச்சிகளும் நடக்கின்றது. இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் மக்களை தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்ச்சி. இந்த தேர்தல் பற்றி ஒரு அறிமுகத்தை பார்த்துருந்தோம். இம்முறை தேர்தல் எந்த அளவில் விசேஷ தன்மையுடையதாக இருக்கின்றது, எந்த அளவில் நாங்கள் இந்த தேர்தலை குறிப்பிடலாம், என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது தேர்தல் சட்டம் அது 81ஆம் ஆண்டிலிருந்து இருக்குது. அதே சட்டம்தான். வித்தியாசம் என்னென்னா நாங்கள் சுயாதீனமான ஆணைக்குழு அதை நடத்துகின்றது. அதை விட வித்தியாசம் பார்க்குறேன்டா, வழக்கமாக தேர்தலில் குழப்பங்கள் ஜனாதிபதி தேர்தலில் குழப்பங்கள் வர்றது குறைவு. 2005 புலிகள் தடை செய்து குழப்பம் வந்திருந்தது. அதற்கு பின்பு பொதுவாக பாராளுமன்ற தேர்தலோடு பார்க்கும்போது அமைதியாகத்தான் இருக்கின்றன. பல 7 தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. இந்த முறை வித்தியாசம் என்றால் முதல் தடவையாக 35 வேட்பாளர்கள் கேட்கிறார்கள். அதுவும் பல குழப்பங்களை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக நாங்கள் வாக்கை எண்ணுவதற்கு சின்ன பள்ளிக்கூட அறைகளைத்தான் தயார் பண்ணியிருந்தோம் வழக்கம் போல். அந்த அறையிலே இருக்கிறத ஒரு 40 மாணவர் இருக்கிறதாக இருக்கும். இந்த முறை ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 2 பிரதிநிதிகள் அப்படின்ற வரைக்க என்ன 35 பேருக்கும் அதிலே 70 வந்துட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கணும், எங்களோட உத்தியோகஸ்தர்கள் இருக்கணும். ரெண்டா இப்போ பெரிய அறைகளுக்கு தேடிக்கொண்டு திரிகிறோம். மற்றது அப்படி எண்ணிக்கை கொண்டு இருக்கும்போது ஒரு விதத்தில் கனவேர் இருக்கும்போது அலாப்புறது கஷ்டம். எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அறைன்ற ஒரு மூலையில் போய் ஒரு ஆள் ஒரு சண்டையை தூக்கி விட்டா எல்லாரும் அங்கே வாக்க இங்கால என்ன நடக்கலாம். அப்போ இதெல்லாம் புது கஷ்டங்கள், புது பிரச்சனைகள். அதை நாங்கள் கையாளுவோம் தான் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்பது நாட்டை அடுத்து நிர்வகிக்க போகின்ற அடுத்த 5 ஆண்டு நாட்டினுடைய தலைவிதி, நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பல விடயங்கள் அதில் உள்ளடக்கின்றது. ஆக மிக மிக நாட்டின் முதல் பிரஜை, நாட்டின் தலைமகன். அந்த தேர்தலுக்கு இவ்வாறு 35 பேர் போட்டியிடுவது எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? அது ஒரு ஜனநாயகத்தின் உரிமை, அவர்கள் போட்டியிடலாம், அது உரிமைதான். அப்படியோ அதை பற்றி கணக்காக சந்தேகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக போட்டியிடுறவர் ஒவ்வொரு ஆளுக்கும் நாங்கள் 45 நிமிடம் டெலிவிஷனில் ஒதுக்குறது. அப்போ இது சில பேர் கோயிக்கலாம், நான் இப்படி சொல்கிறேன். இப்படி சில பேர் உண்மைக்கு வந்ததுக்கே காரணம் வந்துட்டு ஒரு வேட்பாளர் தாக்குற, அப்போ அதால் கூட நேரம் கிடைக்கும். அல்லது இப்போ நாங்கள் இப்போ நான் உங்களோட சப்போர்ட் இப்படி நானும் வந்து போட்டிடுறேன்னுண்டா, அப்படி நான் வந்து உங்களுக்காக பேசின அந்த 45 நிமிஷத்தை பாவித்து எனக்கு எதிராக தடை செய்யலாம். நான் நேர்மையான நானும் வாக்கை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு போட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அப்போ அதுக்காக வேண்டி நான் என்ன செய்வேன்னா, மற்றவருக்கு போடாதேன்னு சொல்லுவேன், உங்களுக்கு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படியே 45 நிமிஷம் அதிகமாக எனக்கு தெரியும். சில பேருக்கு 4 பேர் இருக்கிறாங்கன்னு கேள்வி. 4 பேர், அப்போ 4 எவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னு வேறுங்க. இது சாதாரணமாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக ஒருத்தர் வர்றாருன்னா அவர் பெறுகின்ற அனுகூலங்கள், வரப்பிரசாதங்கள் என்னென்னவாக இருக்கின்றது தெரிஞ்சு கொள்றதுக்காக மக்களுக்காக? அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு வாக்காளரும் கேட்கலாம் அப்படின்ற அரசியலமைப்பில் இருக்கு. நாங்கள் அவருக்கு வாக்கு அளிப்பதற்கு காசடிக்காத ஆளாக இருக்கணும், நேர்மையான ஒரு ஆளாக இருக்கணும். தெரியுதான் வழக்கமாக இந்த காசடிக்கிறது தான் மிகப்பெரிய குற்றம். மற்றது ஆக்களை கொலை செய்கிற ஆளாக இருக்கக்கூடாது, நல்ல பிரஜையாக இருக்கணும். அப்படி கணைதுகள்
ஒரு ஜனாதிபதியாக இருப்பதற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கொஞ்சம் மூளை இருக்கணும், யோசித்து மற்றது ஆக்களை வழிநடத்திலுமே இருக்கணும். நாட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் ஜனாதிபதி தான் மக்களை திரட்டி ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு சொல்யூஷனை வர பண்ணுறது. அதுக்கு தகுதி உள்ள வேற இருக்கணும். அப்படி கணக்கு சொல்லாமல் அந்த கேரக்டர் தான் அந்த பிரதானமான என்னை பொறுத்தளவுக்கு. அதுபடி நாங்கள் நிகழ்ச்சியில் பிற்பகுதியில் நாங்கள் சில விடயங்களை பேசலாம், அந்த தேர்தல் பற்றிய நுணுக்கமான சில விடயங்கள். ஆனால் இந்த முன்னைய தேர்தலோடு ஒப்பிடும் போது இந்த தேர்தலில் இந்த வன்முறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த என்ன மாதிரியாக இந்த சூழல் இருக்கின்றது, எவ்வாறு நாங்கள் அதனை தடுத்துக் கொள்ள வேண்டும்? வன்முறையை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம், வன்முறையற்ற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை பெறுகின்றவர்கள் வெற்றியாளர்கள், அதில் மாற்று கருத்துக்களை. ஆனால் அந்த இடத்தில் வன்முறை பிரயோகிக்கப்படக்கூடாது. அது இவ்வாறாக நீங்கள் அதனை பார்க்கின்றீர்கள்? அதில் இந்த முறை வித்தியாசம் என்னென்னா, ஒரு குறித்த கட்சிக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு தேவை, இன்னுமொரு பெரிய கட்சிக்கு சிறுபான்மையினர் போடுவார்களோ என்று நம்பிக்கை இல்லை. அப்போ நடக்கக்கூடியது என்னவென்றால், அப்படி நடக்கும்னு நான் சொல்லவில்லை, அந்த ஒரு கட்சி சிறுபான்மையினரை வாக்குக்கு வராமல் பண்ண பார்ப்பார்கள், மற்ற பக்கம் வர பண்ண பார்ப்பார்கள். அப்போ எனக்கு வந்திருக்குது செய்திகள், இந்த மினுவாங்குட அப்படிப்பட்ட இடங்களில் வழக்கமான மக்கள், முஸ்லீம் மக்கள் ஒரு கட்சிக்கு போடுவார்கள். அப்போ அவர்களை அங்கே ஒரு சின்ன ஒரு கொலையை செய்தாலோ அடிபடியை செய்தாலோ அவர்கள் வாக்கு போட வரமாட்டார்கள். அதுதான் இருக்கிற அது ஒரு பெரிய இடம் வடமேற்கு மாகாணத்தில். அதே மாதிரி மட்டக்களப்பு பக்கம், அம்பாறை பக்கம் அதே நிலைமை இருக்குது. அந்த யாழ்ப்பாணத்தில் குழப்பம் செய்தாலும் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒரே அடியாக வாழ்கிறபடியாக பயப்பட்டு போகாம விட போகிறதில்லை. அப்படியோ முஸ்லீம் மக்கள் இருக்கும் இடங்களில் அந்த நிலைமை ஏற்படலாம். அதுக்குத்தான் நாங்கள் எங்களோட கவனத்தை செலுத்தி வருகிறோம், எப்படி இதை நடக்காமல் பண்ணுவது என்று. அதற்கு ஒரு பிரதானமான எங்களோட ஆயுதம் போலீஸ். போலீஸை பொறுத்தளவுக்கு எனக்கு அவர்களில் நம்பிக்கை குறைவு, என்னை பொறுத்தளவுக்கு. நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். போன உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு முறைப்பாட்டை கொண்டு அவர்கள்ட்ட போனால் ஒன்றும் செய்கிறார்கள் இல்லை. ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். ஒரு சட்டத்தின்படி சமயத்தை இணைத்து நாங்கள் போட்டியிடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, 1970ஆம் ஆண்டு காமினி திசாநாயக்க அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தது ஒரு சைவ கோயிலுக்குள்ளே போய். அப்படின்னா சைவாக்கள் எல்லாம் எனக்கு போட வேணும்னு நினைச்சாராக்கம். அப்படியே அது தேர்தல் குற்றம். அவர் வெண்டாலும் அவர் நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டு அவர் பிறகு 2ஆம் தரம் போட்டியிட்டு 2ஆம் தரம் சரியாக செய்து கோயிலில் வாங்காமல் வேறு ஒரு இடத்துல போட்டு தந்தார். அப்படி அது ஒரு மிகப்பெரிய குற்றம். போன உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு கட்சி மாவட்டபுர கோயிலில் போய் அவங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த போது மற்ற கட்சியில் இருந்தவர் முறைப்பட்டு அது போலீஸ்கிட்ட போக அவர்கள் எழுதின குற்றச்சாட்டு பிரச்சாரத்தை கோயிலில் செய்தாரண்டில்லை, வாக்குச்சாவடிக்கு கிட்டடியில் செய்தார். ரெண்டாவது ஒரு மிக குறைந்த குற்றம். பிற வேறு கணக்கில் பிற நான் அதை போய் திருத்த வழிக்கிட்டேன். திருத்த வழிக்கிட்ட உடனே அதை எப்படி கிறிஸ்தவர் சைவ ஐயர் முறைப்பாடு ஐயருக்கு எதிராக இல்லை, கோயிலில் பிரச்சாரம் செய்து அதுதான் ஐயருக்கு எதிராக செய்து நீதவானம் மாறிட்டார். அப்படி நீதவானம் மாறி அவர் எனக்கு சமன்ஸ் அனுப்பியல்ல, சமன்ஸ் அனுப்பினு சொல்லி எனக்கு எதிராக பெரிய எல்லாம் ஏசி பிறகு கடைசியில் ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனுக்கு போனது. ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனில் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுகிறது இப்படி நடந்தது என்று. ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் இன்னும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கையில் அப்படி மூடி வச்சுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இந்த நாட்களில் போலீஸையும் நம்பலாது, நீதவான் வேற நம்பலாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இல்லாமல் இது ஒரு ஜனநாயகம் இல்லை. நாங்கள் என்ன மூன்று விதத்தில் சட்டத்தை திருப்பி கொண்டு வர வேண்டும். இது இப்படி பல உதாரணங்கள் நான் காட்டலாம். போலீஸ் என்னத்துக்காக வேண்டி குறைக்கிறார்கள்? நான் எங்கே காசு வாங்கியிருக்கணும், இல்லை வேறு என்ன காரணம் இருக்குது அப்படி செய்கிறதுக்கு? உங்களுக்கு தெரியும்,
யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போயிருக்க நீங்கள் சரியான வேக வரம்புக்குள்ளுக்கு ஓடினாலும் நிப்பாட்டி காசு கேட்குறாங்க. அல்லது என்ன ஒரு குற்றத்தை சொல்லுகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட போலீஸ்காரரோட தேர்தல் நடக்கிறது மிகவும் கஷ்டம். உதாரணமாக போன ஏப்ரல் மூட்டம் மினுவாங்குடா அந்த பக்கங்களில் முஸ்லீம்களை அடித்து காயப்படுத்தி ஒரு இடத்துல ஒரு ஆளை கொலை செய்து அவளுக்கு ஒரு தண்டனை நடக்கையில் கொஞ்சம் பேரை போலீஸ் ஸ்டேஷனில் போட ஒரு அரசியல்வாதியை தன்னை காரில் ஏற்றி கொண்டு வீட்டை கொண்டு போயிட்டார். அப்போ என்னென்ன தேர்தல் நடக்கிற சட்டத்தின்படி எப்படி தேர்தலை நடத்துவது, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சவால். ஆக்கள் கணவருக்கு விளங்குறையில்லை, சிங்களாக்களுக்கெல்லாம் விளங்குறையில்லைன்னு அவையில் இந்த பாவாட்டை நேராக அவதானிக்கிறீல்லையாக்கம் இல்லாத பயத்தில் சொல்லாமல் இருக்கிறார்களோ தெரியாது. இந்த சட்டத்தை பேணுவது எங்களுடைய மிகப்பெரிய கடமை. என்னுடைய மட்டுமில்லை, உங்களுடைய இந்த பிரஜையினதன் கடமை அதுதான். அது இந்த நாட்டில் கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், கனவேருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது. ஒன்று நடக்க இல்லையே, 4 வருஷமாக ஒன்று நடக்க இல்லை. இப்போ இருந்தாப்புல படபடான்னு செய்கிறார்கள். என்னத்துக்கு என்ன போர்க்குற்றங்கள் ஆக்களுக்கு மறியல் தண்டனை கிடைக்குது, அப்புறம் அப்பீல் கோர்ட்டில் போய் விடுறார்கள். இதெல்லாம் என்னென்று சொல் கேள்விக்குறிப்படுத்துவது. மக்கள் சேவை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு அதிதியை அழைத்திருக்கின்றோம். தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கத்தவர், அதுபோல இளைப்பாறிய மின் பொறியியல் பேராசிரியர் ரத்ன ஜீவன் பூல் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 19வது திருத்தத்தின் பின்னராக தேர்தல் ஆணைக்குழுவாக மாறிய பின்பு நடக்கின்ற முதலாவது தேர்தல். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயத்தில் இந்த சமகால சமூக விடயங்கள் பற்றியும் பார்த்து கொண்டு அவ்வாறு அங்கால் செல்லலாம். குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்கள், அதுபோல் இனிய தமிழ் பேசுகின்ற பிரதேசங்களில் நாங்கள் இந்த அச்சுறுத்தல் ஒரு புறம் இருக்கின்றது. அதுபோல் இந்த அச்சுறுத்தலையும் தாண்டி நீங்கள் குறிப்பிட்டது போல எங்கள் சமூகங்களிடையிலும் கூட இந்த இன ரீதியாக, குல ரீதியாக, அதுபோல் மத ரீதியாக சில பிரிவுகள் நீங்கள் முதல் பேசிக்கொண்டிருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட விடயம் எனக்கு மேல் கவலையாக இருந்தது, வேதனையாக இருக்கின்றது. இன்னும் இந்த மத ரீதியான விஷயங்களை முன்னிறுத்தி ஓரம் கட்டுகின்ற, தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக ஓரம் கட்டுகின்ற ஒரு தன்மையை எங்களுடைய சமூகத்தினர் இன்னமும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வருமா இருந்தால் அந்த கருத்தை கூறுபவரை எவ்வாறு ஓரம் கட்டலாம், பிரதேசவாதத்தை கூறி ஓரம் கட்டுகிறார்கள், அது மதத்தை கூறுகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்ட கோயிலை பிரசாரம் செய்து விடு, இதனை எவ்வாறு தவிர்த்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் எவ்வாறு விழிப்பாக இருக்க வேண்டும், எங்களுடைய சமூகம் எவ்வாறு இது சம்பந்தமான ஒரு விழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு கஷ்டமான விஷயம். எங்களில் படித்தவர்கள், யோசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அவர்களை வழி நடத்துவதற்கு இருக்கிறது நல்ல ஆக்கள் இல்லை. வாத்தியார்மார் வாசிக்கிற இல்லை, பல்கலைக்கழக பேராசிரியர் மாதிரி வாசிக்கிற இல்லை, சும்மா பழங்கதையாக திருப்பி சொல்லி கொண்டு வர்றது. அப்போ நாங்கள் எல்லாரும் கணக்கை விரும்புகிறோம். அப்படியே கணக்கை விட பிரதானம் சமூகவியல் விளங்கி செய்யக்கூடிய பல்கலைக்கழகம் எங்களுக்கு வேண்டும். அது இதெல்லாம் சும்மா இப்படி சொல்லி போட்டு தீர்வு வரப்போகுதுன்னு இல்லை. இது ஆழ்மனதில் இருக்கின்ற விஷயங்கள், நீண்ட காலமாக செய்ய வேண்டிய காரியங்கள். நாங்கள் அதற்கான ஒரு பொறிமுறையும் உருவாக்க வேண்டும். நாங்கள் இப்போது அந்த நிகழ்ச்சியில் ஒரு இடையில் கேட்டதற்கான காரணம், இந்த காலப்பகுதி கூட மிக அவதானமாக பார்க்கப்படுகின்ற காலப்பகுதி. சில புல்லுருவிகள் அல்லது சிலர் தந்திரோபயமாக தங்களுடைய தேர்தல் யுக்தியாக கூட சில விடயங்களை முன்வைக்கின்றார்கள். அதனால் அந்த விடயங்கள் பற்றி நாங்கள் பேச வேண்டும். இந்த தேர்தல் வாக்களிப்பு என்பது எந்த அளவு முக்கியத்துவமானதாக இருக்கிறது, குறிப்பாக ஒரு ஜனநாயக நாட்டில். ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்குத்தான் எங்களுடைய பலன். அதை ஒரு நாளும் புறக்கணிக்க நாங்கள் எல்லோரும் போய் வாக்கை போடணும். எனக்கு விருப்பமான ஆளோ விருப்பம் இல்லாத ஆளோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஆளுக்கு போய் போட்டால் தான் அது மக்கள் குரலாக மாறும். அதே நேரத்தில் தமிழர் நாங்கள் சொல்லுகிறோம் அரசாங்கங்களை கவனிக்கிறது இல்லை என்று. ஒரு உதாரணம், முல்லைத்தீவில் ஒரு சைவ கோயிலை எடுத்து புத்தக கோயிலாக மாற்ற போகும்போது நீதவான் ஒரு கட்டளை இட்டிருந்தார். கட்டளையிட போலீஸ் அதிகாரி அதை போய் கொடுக்கவில்லை. அப்போ அதில் முதல் பிரச்சனை, சட்டத்தை போலீஸார் பேணுறது இல்லை. அப்படி போலீஸ்காரன் போய் கொடுக்காத பட்சத்தில் அரசாங்கம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுக்கு காரணம் என்ன? நாங்கள் எப்படி அவைகளுக்கு ஓட் பண்ணுறோமோ இல்லையோ, சிங்களாக்களோட ஓட் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு பிரதானம். நாங்கள் எப்படி என்ன ஆர்எம்பி அங்காளினும் ஒரு எம்பிமார், அது 225 ஒரு சில்லறை. அப்போ அவர்களுக்கு பிரதானம் சிங்களாக்களை கோவமூட்டாத விதத்தில் நடக்க வேண்டும். எங்களோட நாடு ஒரு மிக
கம்யூனல் நாடுன்னு தான் சொல்லணும். அந்த நாட்டில் போய் இப்படி போலீஸ்காரனை மறியலில் போட்டால் அதில் தமிழரை சுடுற ஆமிக்காரனை மறியலில் போட்டால் அரசாங்கத்தை தாக்கும். அதை மாற்றுறதுக்கு ஒற்றை ஒரு வழி அவையில் எங்களை தேடி வர பண்ணணும். எங்களை தேடி வராததுக்கு காரணம் நாங்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் ஓட் பண்ணுறதில்லை. இப்போ சொல்லினும் தேர்தலை வந்து புறக்கணிக்கணுமெண்டு. அதுக்கு என்ன அவங்களுக்கு என்ன 15 MP மேயர் 15 MP மேயர் இல்லாட்டிக்கு 225 அவையில் சரி கட்டலாம். அப்படி நாங்கள் அதில் வாக்கை அளிப்போம் என்றால் அது ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும். இந்த விடயத்தை தொடர்ந்து பேசுவோம், இதையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல சில திட்டமிட்ட செயற்பாடுகள், அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஒரு சமூகத்தை வாக்களிக்க விடாமல் பண்ணுவதற்கு அந்த சமூகத்தை அதிருப்தி அடைய செய்ய வேண்டும். அதற்கான யுக்திகளையும் பயன்படுத்துகின்றார்கள். ஒரு சமூகத்தை அதிருப்தி அடைய செய்வதற்கு, இன்னொரு சமூகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரே நாளில் விடுதலை போன்ற ஒரு சில வார்த்தைகளை பிரயோகித்து அந்த சமூகத்தை உற்சாகப்படுத்துகின்றார்கள். ஒரு சமூகத்தை அரசாங்கத்தின் போல ஒரு கட்சியின் பல இருக்கின்ற ஆதரவை வீழ்த்துவதற்கு இவ்வாறான ஒரு யுக்தியாகவும் பயன்படுத்தப்படுது. அவை தமிழ் மக்கள் இந்த புறக்கணிப்பு என்ற ஒரு மனநிலை, இது எங்களுடைய தேர்தல் அல்ல, இது தெற்கினுடைய தேர்தல், இது சிங்கள தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல், இதற்கு நாங்கள் வாக்களிக்க தேவையில்லை என்ற ஒரு மனநிலையை வரித்து அவர்கள் மனதில் பூத்துவதற்கான சில யுக்திகளும் கையாளப்படுகிறது. இந்த தேர்தல் புறக்கணிப்பு அல்லது வாக்களிக்காமல் இருப்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகனாக, தமிழராக அல்லது தமிழராக சொல்ல தேவையில்லை, ஒரு குடிமகனாக சாதாரண பிரஜையாக எந்தளவு பாதிப்பாக இருக்கும்? மடைத்தனம் சொல்ல தற்கொலை பண்ணுற மாதிரி. எங்களோட வாக்கு கிடைக்க சந்தர்ப்பம் இருந்தால் அரசியல்வாதிகள் எங்களை தேடி வருவார்கள். அந்த சந்தர்ப்பம் இல்லாத போது இங்கே மினக்கட மாட்டணும். அங்கால தெற்கில் தானே வேலை செய்து கொண்டிருப்பினும் தெற்குக்கு தான் வீடுகள் கொடுக்கப்படும், தெற்கில் இருக்கிறவர்களுக்கு தான் எல்லா சலுகைகளும் கொடுக்கப்படும். இப்பொழுது கவனித்தீர்கள் என்றால் தமிழ் வாக்குகள் பிரதமருக்கு இந்த கட்சிக்கு போக ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. எல்லா காசும் அதிக காசு தேர்தலை கிட்டியதோட வர துவங்கி இருக்குது. 1000 லட்சம் கோடிக்கணக்காக ஆகாய விமானம் திறக்கப்படுகிறது 17ஆம் தேதி. இதெல்லாம் முந்தி நடக்க இல்லையே. இது தேர்தல்ன்றபடியாக எங்கட வாக்கை தேடுறபடியாக தான் இது நடக்குது. அது விளங்கணும். இப்போ நாங்கள் புறக்கணிக்க போகிறோம்னா இதில் ஒன்றும் நடக்காது. அவங்களுடைய பலம் வாக்கு, அப்படி பலம் தான் வாக்கு. அதுபோல் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடணும். இப்போது சமீபத்தில் நடைபெற்றது மை ஃபர்ஸ்ட் வோட் அப்படின்ற ஒரு கேம்பெயின் உண்டு. அதாவது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் அவற்றை பற்றி நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். தொடர்ச்சியாக உங்களை வந்து சந்தித்து நேரடியாக அந்த விடயங்களை தெளிவுபடுத்தவும் தேர்தல் ஆணைக்குழுவோடும் இணைந்து, அதுபோல் நாங்கள் ஏனைய சமூக ஆர்வலர்களோடும் இணைந்து அந்த விடயங்களை செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம். புதிதாக ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் வாக்குகள் புதிதாக வந்திருக்கிறார்கள். புதிய இளையவர்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு இந்த சமூகம் பற்றிய பாரிய ஒரு பார்வை இல்லை, ஒரு ஆழமான பார்வை குறைவாக இருக்கின்றது. சமூக வலைதளங்களை பாவிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பிரச்சனையில் அடிபடாதவர்களாக இருக்கின்றார்கள். 2000 ஆண்டு 2002ஆம் ஆண்டுகளில் பிறந்தவர்கள், 90களின் பிற்பகுதியில் பிறந்தவர்கள். அவர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? அவர்களுக்கான செய்தியாக என்ன விடுது? முதல் தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க இருக்கின்றார்கள். பங்கு பெற்ற வேண்டும், அதான் அவர்களுக்கு கொடுக்குற செய்தி. வந்து பங்கு பெற்றுங்கோ. அப்படி இப்போ அவர்கள் வந்து எங்களை விட வயசு குறைந்தபடியால் கட்டாயம் சிந்திக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அது வித்தியாசமாக இருந்தாலும் பரவாயில்லை. அவர்கள் யோசித்து அவர்களுக்கு எங்களை விட புதிய இணைப்புகள் செய்ய முடியும், பாஷைகள் பழக முடியும். இப்போ உண்மை சொல்லப்போனால் நான் பல்கலைக்கழகத்துக்கு போன காலம் 70லேருந்து 75 மட்டும் ஸ்டாண்டர்டைசேஷன் காலம். அப்போ அது ஒரு இனவரி, எல்லாருக்கும் சரியான கோவம். அப்போ சிங்களம் பழக மாட்டேன்னு தான் ஒரு திட்டமாக இருந்தது. இப்போ என்ன சிங்களம் தேவைப்படுது, பழக கஷ்டமாக இருக்குது இந்த வயசில். அப்படி இந்த வாலிபர்களுக்கு அப்படிப்பட்ட தடையல் ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கு கன சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டுள்ளன. எல்லாம் சரியென்று நான் சொல்லவில்லை, திருத்தப்பட்டுள்ளன. அதை உபயோகித்து ஆங்கிலத்தை பழகி இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போனால் எனக்கு தெரியும் தமிழாக்கள் வரையக்க அதில் தமிழ் மட்டும்தான் தெரியும். உடுக்கிற விதம், தாடியல், அது பரட்டைய பார்த்தோன்னா அந்த சில நேரம் விரும்ப மாட்டணும். வேலைக்கு எடுக்க அதில் உதவி செய்ய விருப்பம் என்றாலும் பல்லு சொத்தியாக இருக்கும். அது இயற்கையாக சொத்தியாக இல்லை. அப்படி அதுக்கு கொஞ்சம் செலவழித்து டென்டிஸ்ட்டை போனால் சொத்தி பல்லே நேராக்கலாம்.
அப்படி அதில் ஒன்றும் கவனிக்கையில் ஒரு தான் ரெண்டு அதுக்கு என்ன நாங்கள் அப்படி வீணாக செலவழிக்கிறீர்கள் இப்படி இதில் அவசரம். சிங்களாக்கள் நல்லா ஸ்மார்ட்டாக வராங்க, சப்பாத்து போடுறாங்க, காலை இப்படி நேராக நடக்க வேல் இப்படி காலை வச்சுக்கொண்டு நடக்கணும், அந்த சரத்தை போட்டால் தள்ளுறதுக்கு காலை தள்ளுற மாதிரி அப்படி இதில் இளம் ஆக்களுக்கு பழக முடியும், இந்த பழக்கங்களை முறித்து வர முடியும். அவர்கள் அதுக்கு நாங்கள் அவர்கள் காட்டி கொடுக்கணும். இப்போ இங்கெல்லாம் தெற்குலையெல்லாம் இன்டர்வியூக்கு போகும்போது கணக்க ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டி. யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் நடக்குது, அப்படியே போதிலாக இல்லை. ஏன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அந்த 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 முகம் விசாஜன்னு சொல்கிறது, அதுக்கு நாங்கள் எங்களோட கலாச்சாரத்தில் தான் கவனம் கொடுக்குறே இல்லை. அது எங்களோட தலைமுறைன்ற பிரச்சனை. அது அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடாது. இப்போ புதிய தலைமுறையினர் நிறைய தொடர்புகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தொடர்பு சாதனம் என்பது சமூக வலைதளங்கள், இந்த ஊடகங்கள், அதுபோல் தொடர்பு மிக இலகுவாக நீங்கள் குறிப்பிட்டது போல முன்பை விட அதிகமாக இளையவர்கள் சிங்களம் பேசுகின்றார்கள். ஓரளவு அந்த 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 பாலம் அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் போதாது. அப்படி அந்த இணைப்புகளும் கூட தமிழரோட எழுதுறது இணையதளங்களில் எந்த தூசனாகவும் எழுதலாம். இதெல்லாம் நல்ல அந்த பகை பேச்சுன்றது இந்த தேர்தலில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது. என்னோட முந்தின காலத்தில் வீரேஸ்வரி அப்படி நல்ல பேப்பர்கள் இருந்தது, மரியாதையான ஆசிரியர்மார் எழுதுறதை பற்றி கவனமாக இருப்பினும், நீங்கள் என்ன முரட்டுத்தனமாக எழுதினீங்கன்னா அடிக்க மாட்டணும். இன்றைக்கு இணையதளம் வந்ததோட ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆசிரியர் என்ன அப்போ கண்டதெல்லாம் வருது. பகை பேச்சுன்னா மெட்டாக்களை கொச்சப்படுத்தி வெறுப்பு, ஒரு சமூகத்துக்கு வெறுப்பை உண்டாக்குறது, ஒரு சமூகத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பல பேர்கள் உபயோகிக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆள் காட்டினார், ஒரு முஸ்லீம் நண்பன் ஒரு ஆள் ஒரு இவ்வளவு நீட்டு பட்டியல் முஸ்லீம்களுக்கு எதிராக பாவிக்கிற சொற்கள் அதெல்லாம் ஒரு சமூகங்களுக்கு இடைவெளியை கூட்டுறது. நான் தேர்தல் ஆணைக்குழுவாக உங்களுடைய அவதானத்துக்கு முற்படுத்த வேண்டும் என விரும்புகின்றோம். குறிப்பாக சில சமூக வலைதளங்கள் பணம் கொடுத்து இயக்கப்படுகின்றது. சில தேர்தலுக்காக சில அரசியல்வாதிகள் அவற்றை பயன்படுத்துகின்றார்கள். இப்போது சிங்கள பரப்பிலிருந்து இப்போது தமிழ் பேசும் சமூக பரப்புக்குள்ளும் அது வந்திருக்கிறது. தமிழ் பேசும் சமூக பரப்பில் இப்போது முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒன்றுபட்டு ஒருமைப்பாட்டில் செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தொனிப்பாடு மேலெழுந்து அதற்கான கருத்து உருவாக்கம் வலுப்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறிப்பிடுகின்றது போல ஒரு சிலர் இந்த சமூகங்களிடையிலான ஒரு முறிவை அல்லது அவர்களுக்கு இடையிலான ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துகின்றார்கள். சில வழியில் அது திட்டமிட்டவாறு பயன்படுத்தப்படுகின்றது. அதுபோல தான் இந்த தேர்தல் புறக்கணிப்பு அந்த விடயத்துக்கும் ஒரு சில நபர்கள் போலி கணக்குகள், அதுபோல சில நபர்கள் தங்களால் இயன்ற அளவு அதனை பிரசாரப்படுத்துகின்றார்கள், இதனை புறக்கணிக்க வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டும் இந்த சம்பிரதாய ஊடகங்களின் மூலமாக இருந்தாலும் சமூக வலைதளங்கள் இன்னும் ஆழமாக சென்று தாக்குகின்றது, அவர்களை நேரடியாக சென்றடைகின்றது. இவற்றுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் கவனத்தை செலுத்தலாம். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இவற்றுக்குள் உங்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன? எங்களுக்கு அதிகாரங்கள் நல்ல இல்லை. என்ற சட்டங்கள் முந்தின காலத்தில் உண்டாக்கப்பட்டன. அவைகள் எல்லாம் பேப்பரில் வர ஊடகங்களுக்கு எதிராகத்தான் எழுதப்பட்டுள்ளன. அப்போ அந்த புது ஊடகங்களுக்கு எதிராக நாங்கள் அதை பாவிக்க முடியாது. அதுக்கு சட்டத்தை மாற்றணும். அதை பாராளுமன்றம் மாற்றம் மட்டும் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லாமல் போகிறது. இந்த பாராளுமன்றம் ஓரளவுக்கு ஒரு சோம்பேறி பாராளுமன்றம் தான் நான் சொல்வேன். செய்ய வேண்டிய அதிக காரியங்களை செய்கிறதில்லை. இன்னும் ஒரு உதாரணமாக 18 நாங்கள் ஜூனில் தான் அந்த வாக்கு பதிவு செய்கிறது. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபரில் முடிச்சிருவோம். அப்போ நீங்கள் நவம்பரில் 18 ஆகினீங்களா, தேர்தல் நடக்கும்போது உங்களுக்கு 18 வயசு. அப்படி உங்களுடைய இது வாக்கு டாப்பில் இல்லை, வாக்காளர் டாப்பில் இல்லை. அப்போ அதுக்குன்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்க, தொடர்ந்து 18 வயசாக்கள் இதை சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் ஒன்று செய்யணும், மேலதிக இது டாப் உண்டு. அதுக்கு எல்லாரும் உடன்பட்டார்கள். அப்புறம் நாங்கள் அதை எழுதி ஆணைக்குழு எழுதி அதை கேபினெட்டுக்கு கொடுத்து, இல்லை முதல் லீகல் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு கொடுத்து, லீகல் டிராஃப்ட்ஸ்மேன் அதை அமைத்து சரியான பாஷையில், அப்புறம் அதை கேபினெட்டுக்கு போய் கேபினெட்டும் ஒத்துக்கொண்டு
இந்த வரப்போகுதுன்னு இருக்க அவர்கள் தேர்தலில் நாங்கள் போய் பங்கு பெற்றோன்னு சொல்லி போட்டு பாராளுமன்றம் கூட இல்லை. இனி கஷ்டம் அதை 18+ சொல்கிறது. அப்போ அவர்கள் இம்முறை வாக்களிக்க முடியாது, அது முடியாது. ஏன்னா இனி திருப்பி வந்து அப்படி சின்ன சின்ன காரியங்கள் ஒரு 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 மனத்தியாலத்தில் செய்யக்கூடிய காரியங்கள். இன்னும் சொல்கிறேன், எங்களோட 19ஆம் சீர்திருத்தத்துக்கு கீழே முதல் எழுதினத்தில் 5 அங்கத்தவர்களும் அதுக்கு சொல்கிறது கோரம் என்று குறைந்ததாக இருக்க வேண்டிய எண்ணிக்கை ஒரு கூட்டம் செல்லுபடியாக 3 என்றும் எழுதினார்கள். அப்போ 5 அங்கத்தவர் கூறம் 3 ஒரு கூட்டம் நடத்த. பிறகு யாரோ சொன்னாங்களாம், ஏன் 5 பாகிஸ்தானில் 3 இந்தியாவில் 3 எங்களுக்கு 5 அதை வெட்டி போட்டு 3 ஆக்கி போட்டு கூடத்தை மாற்ற மறந்து போனாங்க. இப்போ 3 பேர் கூட்டினால்தான் 3 பேர் கூட்டினால்தான் கூட்டம் செல்லுபடியாகும். அதை நாங்கள் இப்போ வந்ததுலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், செய்யல. சின்ன 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 விடயங்கள் மற்ற இது ஒரு தினமே இருக்க போகிறதில்லை. இது கட்சி சார்ந்த ஒரு விடயமும் இல்லை. அப்படியோ எதிர்பார்க்கின்றோம் இந்த விடயங்கள்லாம் மாற்றம் அடைந்து நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சமூகமாக ஆரோக்கியமான நாடாக மாற வேண்டும் என்று நாங்கள் இன்னும் பல விடயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கும். குறிப்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கத்தவர் 3 பேர் இருக்கின்ற அந்த தேர்தல் ஆணைக்குழுவில் ஒருவர் வந்திருக்கின்றார். 5 பேர் இருக்க வேண்டிய இடம் 3 இருக்கின்றது. அடுத்த முறை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம், இவ்வாறான ஜனநாயக விடயங்கள் இலவாக செய்யக்கூடிய விடயங்கள் செய்து முடிக்கப்படுகின்ற போது தான் இந்த பாதை அந்த ப்ராசஸ் இலகுவாக நடைபெறும். இல்லாவிட்டால் அதில் ஒரு சிக்கல்கள் எங்களுடைய ஏனைய விடயங்களுக்கும் தாக்கம் செலுத்தும். சரி, நாங்கள் விடயத்துக்கு வருவோம். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஜேவிபி மிக நீண்ட நாளுக்கு பிறகு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நியமித்திருக்கிறது. அதுபோல 2 பிரதான வேட்பாளர்களும் இப்போது போட்டி மிக தீவிரம் அடைந்திருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தல் தேவைப்படுகின்றது. பொதுவாக 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றால்தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். ஆகவே 50% மேற்பட்ட வாக்குகளை பெறாவிட்டால் அதற்கான படிமுறைகள் இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் உங்களிடமிருந்து ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வருகின்றோம். இம்முறை வாக்கு எண்ணும் பணிகள் இவ்வாறு நடைபெற இருக்கிறது. இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மைகள் என இவ்வாறு வெற்றி தீர்மானிக்கப்படும். தேர்தல் சட்டத்தின்படி வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதியாக வருவதற்கு 50% வாக்குகள் சக ஒரு வாக்கு 51% நாட்கள் பிழையாக சொல்லுகிறார்கள். உண்மைக்கு 50% சக ஒரு வாக்கு என்றால் அவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார். முந்தி 1, 2, 3, 4 பேர் போட்டியிடும் போது 50% சக 1 எடுப்பது சுலபமாக இருந்தது. எல்லா 7 தேர்தல்களையும் அப்படித்தான் நடந்தது. வெண்டவருக்கு முதல் இதிலேயே 50% வந்துட்டுது. இந்த முறை பலர் ஈடுபடுறபடியால் ஒரு சந்தேகம் இருக்கிறது, வருமா 50% சக 1 வருமா? அப்போ நாங்கள் முதல் எண்ணும் போது 5 பேர் இருக்கிறார்கள்னு வைப்போம். 5 பேரையும் எண்ணும் போது இது இவருக்கு, இது இவருக்கு, இது இவருக்குண்டு ABCD வைப்போம். அப்போ 5 இடங்களில் வைப்போம். வச்சு போட்டு முதல் 2 பேரையும் மட்டும்தான் சொல்லுங்க, ஏயும் பியும் முதலாவது 2வது இடத்தை பெறுகிறார்கள். 2 பேருக்கும் 50% குறைவு, 40, 45 அப்படி நாம இருக்கலாம். அந்த பல பேர் போட்டி போடுகிறார்கள். வாக்குகள் பிளவுபட போகின்றன. அப்போ அந்த காரணத்தால் முதலாவது எண்ணின பிறகு ஒரு வெற்றி பெற்றவர் இல்லை. அந்த கட்டத்தில் நாங்கள் ஏஎம் பிஏ மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற சிடிஇக்கு கிடைத்த வாக்குகளில் எண்ணுவோம். எண்ணும்போது சிஏ எடுப்போம். அதில் 2ஆம் தேர்வு விருப்பு வாக்கு, 2ஆம் விருப்பு வாக்கு யாருக்கு கிடைத்ததுண்டு. அதில் சிக்கு வந்து பிஎம்டி டியுமியும் போட்டிருக்கலாம். அப்போ டியுமியும் இதில் இல்லை, இதில் ஏஎம்பியும் மட்டும்தான் இருக்கிறாரு. அதை அப்படியே ஒதுக்கி, அப்போ அதை அப்படியே எரிஞ்சிடுவோம், எரியிறையில் அப்படியே ஒதுக்கிடுவோம். சரி, 2வது எடுப்போம். 2வது எடுத்தால் அவருக்கு முதலாவது வாக்கு, 2வது விருப்பம் டிக்கும் 3வது விருப்பு ஏக்கும் வேண்டா, அதே ஏயோட தான் செய்ப்போம். ஏண்டா டிக்கு வந்து போட்டியில் இல்லை, ஏக்கும் பிக்கும் மட்டும்தான். அப்போ அப்படி இன்னொரு எடுத்து சொல்கிறார், முதலாவது விருப்பு பிக்கு, 2வது விருப்பு பிக்கு, 3வது விருப்பு ஏக்குன்னு சொல்கிறார். அப்போ அது ஏக்கு போடுறோம் இல்லை, முதலாவது
ரெண்டாவது முதல்ல பிக்கு தான் போடுறது. பிக்கு தான் போகும். ரெண்டாவது விருப்பு யாருக்கு சேர்க்கப்படுகிறதோ அவர் ஏபியில் அவர் இருப்பாராக இருந்தால் போடப்படும், இல்லாட்டி அவர்கள் ஒதுக்கப்படுவார். அவ்வாறு கணக்கு செய்யும். அப்படி கணக்கு செய்து கொண்டு முடிந்த பிறகு இப்போ 2 பேருக்கும் இப்போ மொத்த வாக்குகள் வந்து பழைய ஒரிஜினல் நம்பர் இல்லை, ஏன்னா அதில் அரவாசியை கழிச்சாச்சு. இதில் கட்டாயம் ஒரு ஆளுக்கு இந்த 2 பைல்ஸ்லேயும் ஒரு ஆளுக்கு 50-100% சகவுண்டு இருக்கும். அப்போ அவர் தான் வெற்றி எடுக்கிறதாக எடுப்பார். முதல் 42% எடுத்தவர் 40% எடுத்தவர் என்று வைத்துக்கொண்டால் மீண்டும் எடுக்கின்ற போது சில வேளைகளில் அந்த பீர் முதலாவதாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட அதில் அதிகமாக யார் வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ அவருக்கு தான் வெற்றி. அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் போடும்போது உங்களுக்கு 3 விருப்பு வாக்குகளை கொடுக்கலாம். அப்போ 1, 2, 3 தான் நீங்கள் போடணும். 3 வேட்பாளரை தெரிஞ்சு 1, 2, 3 போடணும். அதான் சட்டத்தின் படி. அப்படியே பழைய விதத்தில் பழைய பழக்கத்தில் சில பேர் ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா போடுவார்கள். ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா போட்டால் அந்த அதிகாரம் வாக்குன்றவருக்கு சீஃப் கவுண்டிங் ஆஃபீஸருக்கு இருக்குது. நோக்கம் என்னண்டு அப்போ ஏக்கு வந்து எக்ஸ்டெண்டு போட்டால் அவர் சொல்லலாம் அது ஏக்கு போக வேண்டிய வாக்குண்டு. அப்படி நீங்கள் 3 இடத்துல எக்ஸ்டெண்டு போட்டால் அது செல்லுபடி ஆகாத வாக்கு. ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. இப்போது இந்த கணக்கு நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தின்படி போட்டியில் இருக்கின்ற இருவரில் ஒருவருக்கு ஏ அல்லது பி இருவரில் ஒருவருக்கு 2வது விருப்பு வாக்கு போடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரமே அந்த வாக்குச்சீட்டுக்கு ஒரு பெறுமதி இருக்கும். போட்டியில் இருக்கின்ற முதல் இருவருக்கும், குறிப்பாக பிரதான கட்சிகளை சேர்ந்த இருவருக்கு தான் உண்மையில் போட்டி இருக்க போகிறது. ஆகவே ஏனைய 33 பேரில் 2வது விருப்பு வாக்கு அந்த 33 பேருக்குள்ளே போடப்பட்டால் அது பெறுமதியற்ற வாக்காகத்தான் போய்விடும். ஆகவே அந்த 33 பேரில் ஏதாவது ஒரு 2வது தெரிவோ 3வது தெரிவோ ஏஓ பிஓவாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த வாக்கு ஒரு பெறுமதி இருக்கும். இல்லாவிட்டால் அதையும் தவிர ஒரு புள்ளடி மாத்திரமிட்டால் அது அவருக்குரியதாக போய்விடும். அதோ அல்லது 1-2 போட்டாலும் பரவாயில்லை, அவருக்குரியதாக போய்விடும். குறிப்பாக 2-3 போடாமல் அப்படியே எக்ஸ்ன்னு போட முடியாது. புள்ளடின்னு போட்டால் யாருக்கு 1 யாருக்கு 2 யாருக்கு 3ன்னு தெரியாது. அதேவேளை பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு வாக்களிக்கின்ற ஒருவர் 2வது வாக்கை இன்னும் ஒருவருக்கு அளிப்பதன் மூலமாக ஒன்றையும் சாதித்து விட முடியாது. ஏனென்றால் அவர் முதலாவது கவுண்டிலே அந்த பிரதான வேட்பாளரோடு சேர்க்கப்பட்டு விடுவார். அவருடைய 2வது வாக்கு கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. சிலர் தவறாக அதனை இன்டர்பிரேட் பண்ணுகின்றார்கள், அதனை பரிவர்த்தனைப்படுத்துகின்றார்கள். அதாவது ஏபி போட்டியில் இருக்கின்றார்கள். ஏக்கு வாக்களித்த ஒருவர் 2வது தெரிவாக 3வது தெரிவாக யாருக்கு வாக்களிக்கின்றார் என்பது ஒரு கணக்கில் எடுக்கப்படாத விடயமாகவே இருக்கும். காரணம் அவர் முதல் சுற்றிலே வாக்கு அந்த ஏபி குழுவுக்குள் உள்வாங்கப்பட்டு விடுவார். எண்ணிக்கையில் உள்வாங்கப்பட்டு இனி அவருடைய கவுண்ட் வராது, போயிட்டுது. அது ஏற்கனவே இந்த 2 பைல்ஸ்லையும் இருக்குது. அப்போ அந்த தவறான சில புரிதல்களோடு முதலாவது வாக்கை பிரதான கட்சி வேட்பாளர்களுக்கும் 2வது வாக்கை எனக்கும் போடுங்கள் என்ற ஒரு பிரசாரம் இங்கு செல்லுபடியாகாது. எனவே பிரதான கட்சி வேட்பாளருக்கு ஒருவர் தன்னுடைய பிரதான விருப்பத்தை தெரிவிப்பாராக இருந்தால் அது அவரது முதலாவது விருப்பமாகவும் ஒரே விருப்பமாகவும் இருக்கும். ஆகவே புள்ளடி இருக்கின்றவர்கள் அந்த தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த வேலைகளை மிக நுணுக்கமாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது. அதுபோல் ஊடகங்கள் இதுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினுடைய ஒத்துழைப்பையும் எடுத்து உங்களை சந்திக்க நேரடியாக வந்து மக்கள் மத்தியில் இவற்றை தெளிவுபடுத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கணும். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் தேர்தல் பற்றி ஒரு விழிப்புணர்வை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தனியே ஒரு தேர்தல் சம்பந்தமான விடயமாக இல்லாமல் ஒரு இளைப்பாறிய பேராசிரியர், அதுபோல் தேர்தல் ஆணைக்குழுவின் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றார். மிக அனுபவம் வாய்ந்த ஒருவராக சமூகம் பற்றி ஒரு பார்வையும் அவரோடு நாங்கள் பேசி அந்த தெளிவையும் மக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த தேர்தல் பற்றி பேசுகின்ற போதும் சரி, இந்த சமூகம் பற்றி பேசுகின்ற போதும் சரி, எந்த ஒரு விடயத்திலும் அதிசிறந்தது என்றொன்று இல்லை. ஒப்பீட்டளவில் தான் எங்களுடைய பார்வைகள் எப்போதுமே இருக்கும். அது கல்வியாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பாக நாங்கள் வாங்குகின்ற இந்த தொலைபேசி பொருட்கள் என்ன ஒரு விடயமாக இருந்தாலும், அல்லது எங்களுக்கு கிடைக்கின்ற வரப்பிரசாதங்கள், சலுகைகள், உரிமைகள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், நபராக இருந்தாலும் இது அதிசிறந்தது, இதுக்கு மாற்றீடு இல்லை என்ற ஒரு விடயம் இல்லை, அப்படி ஒரு தத்துவம் இல்லை. ஆகவே ஒப்பீட்டளவில் நாங்கள் பார்த்து எங்களுடைய சிந்தனை அதற்கேற்ற மாதிரி அதன் கருத்துக்களை உள்வாங்கி அதற்குரிய தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலும் அவ்வாறான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த புறக்கணிப்பு, நாங்கள் விலகி இருப்போம், எங்களுக்கானது அல்ல என்ற ஒரு சமூக சிந்தனை இந்த காலகட்டத்தில் அநேகமாக தமிழ் பேசுகின்ற பிரதேசங்கள், குறிப்பாக முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் கூட, தமிழ் மக்கள் பிரதேசங்களைப் போல முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களும் கூட ஒரு நுட்பமாக முன்னெடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த வாக்கின் பெறுமதியை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தும். இந்த பெறுமதியான காலத்தை பயன்படுத்தி உங்களை போன்ற ஒரு அனுபவசாலையினூடாக இந்த விடயத்தை நாங்கள் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று. தேர்தலை புறக்கணிப்பது என்னை பொறுத்தளவுக்கு சமூக தற்கொலை என்ற அதுதான் எங்களுடைய அதிகாரம். எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு தேர்தல் தான் ஒரே ஒரு வழி.
பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய ஆக்களுக்கு போடலாம். அப்படியே ஜனாதிபதி தேர்தலில் 2 பேர் தான் முன்னுக்கு வர வேணும். 2 பேரும் சிங்களவர்களாகத்தான் இருப்பார்கள். நாங்கள் அவர்களை ஒரு ஆளை தீர்மானித்து அவருக்கு வாக்கு போட்டால்தான் எங்களை தேடி வருவார்கள், எங்களுக்கு சலுகைகள் தருவார்கள், எங்களுக்கு ரோடுகளை கட்டுவார்கள், எங்களுக்கு செய்ய வேண்டிய ஆகாய விமான மண்டபத்தை கட்டுவார்கள். இதுகள் எல்லாம் அவர்களுக்கு எங்களோட வாக்கு வருமென்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் நடக்கும். புறக்கணிப்பது தற்கொலை. அதுபோல் எங்களுடைய எங்களுடைய உரிமைகளாக இருக்கலாம், எங்களுடைய அபிவிருத்தியாக இருக்கலாம், எங்களுடைய வேலைவாய்ப்புகளாக இருக்கலாம், எந்த ஒரு விடயத்துக்கும் நாங்கள் ஒருவரை நாடி செல்ல வேண்டியிருக்கின்றது, ஒருவரிடம் உரிமையுடன் கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய இளைய சமுதாயத்திடம் இளைஞர்களிடமும் கேட்க விரும்புகின்ற விடயம், விமர்சனத்தை மாத்திரம் முன்வைத்து கொண்டு ஒதுங்கி இருந்து விடாதீர்கள். ஒருவரை குறை கூறிக்கொண்டு ஒரு விடயத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறான புரிதல்களோடு ஏனையவர்களுக்கும் அவற்றை தவறாக வழிநடத்துவதோடு விமர்சனங்களை மாத்திரம் முன்வைப்பது மிக இலகுவான விடயம். எங்களுடைய நாங்கள் இது ஒரு குறையாக கூறவில்லை, எங்கள் பலருக்கு இருக்கின்றது அது. ஆகவே ஒருவரை பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைத்து விட்டு விமர்சனத்தை வைப்போர் பெரிய ஆளாக இருக்கிறது. அது சரி. இப்போ ஒரு பொதுவான எண்ணம் இருக்குது. 2 பிரதானமான வேட்பாளர்களில் 2 பேரும் தமிழருக்கு நல்லதில்லை என்ற ஒரு எண்ணம், இல்லை முஸ்லீம்களுக்கு நல்ல இல்லை என்று ஒரு எண்ணம் இருக்குது. அதை வச்சு தான் புறக்கணிக்கணும், அதற்கு இப்படி நான் என்னுடைய வாக்கை போடுவதுண்டு. அப்படி நாங்கள் கேட்கணும், யார் குறையக்கூடாதவர் என்று, யார் குறைய இந்த லெசர் ஈவில் என்று அதுக்கு தக்கதாக நாங்கள் வாக்கை உபயோகிக்கணும். ஏனெண்டா நாங்கள் சும்மா இருந்தால் கூட மோசமானவர் வரலாம், ஆகவே நாங்கள் குறைய மோசமானவர் வர பண்ணணும். இந்த சிந்தனை என்பது எல்லோர் மத்தியிலும் இருக்க வேண்டும். இது ஒரு சமூக செய்தியாக உங்களிடம் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர்களும் இந்த செய்தியை காவிக்கொண்டு ஏனையவர்களுக்கும் செல்ல வேண்டும். அவர்களுக்கும் இதனை புரிய வைக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவரது வாயின் மூலமாக, அவரது குரலின் மூலமாக, அவருடைய சிந்தனை ஓட்டத்தின் மூலமாக இதனை உங்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த தேர்தல் பற்றி பேசுகின்ற போது தேர்தல் நிதி அல்லது செலவுகள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அநேகமாக பேச வேண்டியிருக்கின்றது. மிக பாரிய ஒரு நிதி இதற்காக செலவிடப்படுகிறது. இது சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுவின் சட்டங்கள் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றீர்கள், எவ்வாறு அதனை அவதானிக்கின்றீர்கள்? கட்டுப்பாடுகள் குறைவு. நாங்கள் கேட்டிருக்கிறோம், இந்த செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காண்டி ஒரு சட்டம், அதை நாங்கள் சட்டத்தை எழுதியும் இருக்கிறோம். இதுவும் அந்த 18+ மாதிரி நடைமுறைக்கு இன்னும் வரவில்லை. நான் நினைக்கையில் வர முடியும், உடனடியாக வரப்போகிறதில்லை. இந்தியாவிலெல்லாம் மிக தெளிவாக எழுதி அங்கத்தை ஆணைக்குழு சரியாக செய்து பாராளுமன்றத்தில் சட்டமாக மாற்றியுள்ளது. எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. எங்களுக்கு இருக்கிற இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது, சட்டம் இல்லாத இடத்தில், தேர்தல் விஷயங்களில் சட்டம் இல்லாத இடத்தில் ஆணைக்குழுவின் தீர்மானங்கள் சட்டம் என்று. அது எங்களுக்கு இல்லை. குறிப்பிடங்கள் மீண்டும் இல்லை, தேர்தல் விஷயங்களில் காலத்தில் முழு விஷயங்களில் சட்டம் இல்லாத இடத்தில் தேர்தல் ஆணைக்குழு எடுக்கிற தீர்மானம் அதுதான் சட்டம் என்று சுப்ரீம் கோர்ட் முடிவாக எடுத்து, அப்படி பல அதிகாரங்கள் இங்கேயும் அப்படி ஒரு நிலைமை வர வேண்டும் என்று எதிர்பார்க்க அதுங்களுக்கு தரப்படவில்லை. ஏன்னா பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க விரும்புகிறாரு. என்ன இப்போ உதாரணமாக தெரியும், செலவு தேர்தல் நேரத்தில் எவ்வளோ செலவழிக்கலாம்ன்றதை நாங்கள் கட்டுப்படுத்தினால் களவெடுத்த காசுகளை எல்லாம் கொண்டு வந்து பாவிக்க முடியாது. அப்போ தங்களை காப்பாற்றுறதுக்கு, தாங்கள் வெல்றதுக்கு இந்த கூடாத முறைகள் வேண்டும். அதான் எங்களோட தலைவிதி. ஆக அவற்றை மாற்றுவதற்கான ஒவ்வொரு அடியாக நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கணும். இந்த தேர்தல் ஆணைக்குழு என்பது கூட அந்த மாற்றுவதற்கான ஒரு படிக்கல். அது ஒரு படி எடுத்து வைப்பதற்கு, அந்த ஒரு பெரிய படியை எடுத்து வைப்பதற்கு ஒரு நீண்ட காலத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நீண்ட காலத்தை எடுத்துருக்கோம். சரி, ஏன்னா 17ஆம் சீர்திருத்தம், 18ஆம் சீர்திருத்தம், அதில் எல்லாம் சின்ன சின்ன படிகளை வந்து நடைமுறைக்கு வரையில்லை. 17ஆம் சீர்திருத்தத்திலேயே ஆணைக்குழு வந்துட்டுது. அப்படியே அவர்கள் நியமிக்கப்படவில்லை. அப்படி கடைசியில் சனம் புளிச்சு போய் தான் போன 2015ஆம் ஆண்டு திரண்டு ஆக்கள் வந்து இதை மாற்றணும். இந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல இம்முறை ஓரளவு 3 உறுப்பினர்கள் 5 உறுப்பினர்கள் கேட்டவர்கள் 3ஐ நியமித்திருக்கின்றனர். அதுபோல் இந்த நடைமுறையில் அதிகாரங்கள் இன்னும் வழங்கப்பட வேண்டும். ஆகவே இவற்றை நோக்கிய ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். எப்போதும் நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று குறிப்பிடுவார்கள். ஆகவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு நீங்களும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தெளிவோடு தொடர்ந்து இந்த சமூக பார்வையோடு நீங்கள் இருக்க வேண்டும்.
இறுதியாக இந்த தேர்தல் பற்றிய முறைப்பாடுகள், அதுபோல இது பற்றிய ஒரு சந்தேகம், நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பெரும்பான்மை பிரதேசங்களில் வாழுகின்ற சிறுபான்மை சமூகம் சொல்வான ஒரு அச்சம் இருக்கின்றது. அதுபோல தேர்தல் வன்முறைகள் பற்றிய விடயங்கள் இருக்குது. இவை சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் செய்யப்படுகின்ற விதங்கள் அதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? எவ்வாறு உங்களுடைய பாதுகாப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும்? நீங்கள் எவ்வாறு இதில் முறைப்பாடு பற்றிய விடயங்கள்? முறைப்பாடுகள் பிரதானமாக செய்ய வேண்டியது எழுத்தில் கொடுக்க வேண்டும். இது உங்களுடைய தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதேச அலுவலகத்தில் போய் கொடுக்கலாம். அங்கே டெப்யூட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருவர் இருப்பார். அவர்கிட்ட கொடுத்தால் எங்களுக்கு கமிஷனுக்கு கொழும்பில் வரும். அங்கே எங்களுக்கு ஒரு குழு இருக்குது. அதில் ஒரு ஐஜிபி இருக்கிறார், ஜிஏ ஒரு ஆள் இருக்கிறார், அப்படி 5 பேர் கொண்ட ஒரு குழு. அவர்கள் இதை பார்த்து வேணுமெண்டா போலீஸுக்கு அனுப்புவார்கள், இல்லை வழக்க வையண்டு வழக்க போலீஸார் வைப்பார்களோன்றது அது வேறாது. அப்படியோ பாதுகாப்பு இருக்குன்றது அந்த அந்த அதான் முறை. அந்த ஒரு கவர் எழுத்தில் போட்டுட்டா பிறகு போலீஸார் அதை செலாப்பை பார்த்தாலும் நீங்கள் திருப்பி வந்து அதை திறக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். அதுதான் வழக்கமான முறை. இப்படி எழுத்தில் நீங்கள் முறைப்படணும். அதுக்குண்டு நான் இப்போ மன்னிக்க வேண்டும், நான் கொண்டு வரவில்லை. அதுக்குண்டு இமெயில் இருக்குது, நீங்கள் இமெயிலில் போடலாம். அதுக்குண்டு ஒரு ஒரு ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. அதுக்கு ஆணைக்குழு உண்டு. இப்போ தவிசாளர் ஃபேஸ்புக்கு போடாதீங்க, ஏன்னா அவருக்கு அதற்கு நேரம் இல்லை. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் செக்ஷனுக்கு என்ன டிஸ்பியூட் சென்டர், அதுக்கு ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, அதுக்கு அனுப்பலாம். நாங்கள் இந்த திரையில் அதனை நாங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்புகின்ற போது நாங்கள் இப்போது திரையில் காட்டுகின்றோம். அந்த விடயத்தை நீங்கள் பார்த்து அந்த ஃபேஸ்புக் கணக்குக்கும் செல்லக்கூடியதாக இருக்கும். அதுபோல் அந்த மின்னஞ்சல் முகவரியும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த தேர்தல் ஒரு நீதியானதும் நேர்மையானதும் அதுபோல் ஜனநாயக ரீதியிலுமான தேர்தலாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடம் நடைபெறுவதற்கு நீங்கள் கூட வாக்கை உபயோகிக்கணும். யோசித்து கள்ளருக்கு வாக்கு போடாமல், கொலைகாரருக்கு வாக்கு போடாமல், நியாயமான நீதியான எங்களை வழிநடத்தக்கூடிய ஆக்களுக்கு வாக்கை போட்டால் இந்த நாட்டை நாங்கள் மீட்டெடுக்கலாம். ஆக அந்த நம்பிக்கையோடு தான் நாங்களும் இருக்கின்றோம், அந்த எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கின்றது. அதுபோல் தமிழ் பேசும் சமூகம் நிச்சயமாக எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு இணைந்து குழுவாக சமூகமாக செயற்படுவதில் பின்னின்றதில்லை. எங்களுடைய வரலாற்றை நாங்கள் அதை பற்றி பேசலாம் ஒரு சில நிகழ்ச்சிகளில். ஆகவே இந்த நேரத்தில் இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தன்னுடைய வேலைப்பளு மிக்க இந்த நாட்களில் அதிகமாக இந்த தேர்தலோடு தொடர்பட்ட பல விடயங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் மக்களை தெளிவுபடுத்துவதற்காக வசந்தம் டிவியின் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகம் வருகை தந்த தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கத்தவர் இளைப்பாறிய பொறியியல் பேராசிரியர் திரு ரத்னஜீவன் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றி. நன்றி. இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல உங்கள் பிரதேசங்களுக்கு நேரடியாக வர இருக்கின்றோம். உங்கள் பிரதேசங்களில் சமூக விடயங்கள் சம்பந்தமான விடயங்கள், அதுபோல சமூக பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள், உங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகளை பதிவு செய்வதற்காக மக்கள் சேவை நிகழ்ச்சி மக்கள் குரல் என்ற தலைப்பில் உங்களை சந்திக்க வர இருக்கின்றது. அதுபோல இந்த தேர்தல் பற்றிய விழிப்புணர்வையும் அந்த இடத்தில் உங்களுக்காக நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். உங்கள் பிரதேசங்களை நாடி விரைவில் வருகின்றோம். தொடர்ந்து மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அதுபோல வசந்தம் டிவியோடு இணைந்திருங்கள். விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.